கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் அனைத்து துறைகளிலும் முன்னணி வகிக்கும் ராவ் மருத்துவமனை தற்போது தனது சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இரைப்பை குடல் துறையை தொடங்கியுள்ளது. புதிய இரைப்பை குடல் துறையை முனைவர் ராதாகிருஷ்ணன், ஆலோசகர் அறுவை சிகிச்சை இரைப்பை குடல், லேப்ரோஸ்கோபி மற்றும் GI ஓங்கோ அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் தலைமையில் நடத்த உள்ளனர். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் 5 பேரில் ஒருவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டுமே 20% சத்தம் குடல் சினை அதிகரித்துள்ளது. மக்கள் தொகையில் 40% செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர். அதில் பெரும் பங்கு மருத்துவ உதவியை நாடி வருகின்றனர். இது குறித்து ராவ் மருத்துவமனையின் துணை இயக்குனர் மற்றும் கருத்தடை மற்றும் பெண்கள் லேப்ரோஸ்கோபி மூத்த ஆலோசகர் டாக்டர் தாமோதர் ராவ் கூறுகையில், ராவ் மருத்துவமனை குறைந்த விலையில் தரமான சிகிச்சைகளை வழங்க நவீன தொழில்நுட்பம் மற்றும் முன்னணி மருத்துவ நிபுணர்களின் நுட்பங்களை பயன்படுத்தி இந்த தேவை அதிகரித்து வரும் நேரத்தில் புதிய இரைப்பை குடல் துறை மூலம் இந்த தேவையை நிறைவேற்ற இலக்கு கொண்டுள்ளது. இந்த துறை பல்வேறு இரைப்பை குடல் குறைபாடுகளுக்கான பரிசோதனை, சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை உட்பட பரந்த அளவிலான சேவைகளை வழங்கும். இரைப்பை குடல் மருத்துவத்தில் சேவைகளை விரிவாக்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது இன்றைய சுகாதாரத்துறையில் மிக முக்கியமானதாக மாறி வருகிறது. நாங்கள் முழு குடும்பத்திற்கும் ஒரே இடத்தில் விரிவான பராமரிப்பை வழங்குவது எங்கள் குறிக்கோள் என்றார். மேலும் முனைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முனைவர் விகாஷ் ஆகியோரின் நிபுணத்துவத்துடன் நாங்கள் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த பராமரிப்பை அளிக்க வல்லமையானவர்களாக இருப்போம். மேலும் அனைவருக்கும் அணுகக்கூடிய விலையில் இதை செய்யும் திறன் எங்களிடம் உள்ளது என்றார். This place was started somewhere in 1953. It began in Pondragam Road. My father was the surgeon. Those days there were just very few private surgeons. There used to be known as Ayer Aspatri was one, and there was Kaundra Aspatri, Singaliappans, and then one was ours. And for some time there was a confusion about Mysore doctor and things like that. Anyway, so he, after retirement from the army, he came here as one of the first private surgeons of some renown, and he started the surgical. It was a surgical clinic to begin with, and it was called Sri Ramakrishna Nursing Home, and his name was Major R.S. Rao. All the old citizens of Coimbatore will remember him. And following the much larger institute which started as Ramakrishna, when I came in, I changed it to Rao Hospital, and it's running as Rao Hospital now. And along with Dr. Asha, we started the women's hospital, more or less, and I helped her along with the surgery. And of course, now Dr. Damodar is now taken over, and he is the gynec surgeon. So till now we've had the gynec department, we had the pediatric department, so we thought we should expand the footprint into the nearest organ, that is to the uterus, which would be the bowels. So we thought it would be very sensible to open a gastroenterology section, which will be headed by our renowned consultants here. Sir, would you like to say a few words? 5 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் டாக்டராக இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்போ, கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்போ எங்களுக்கு பேஷண்ட்ஸ் அனுப்புறது, இந்த பேஷண்ட்ஸ் இங்கேயே லோக்கலாக ஒரு சென்டர் பார்த்துட்டு இருந்தால் பெட்டர்னு ஃபீல் பண்ணதுனால அதில் ஐடியா தான் இப்படி ஆரம்பிச்சிதுங்க. இதில் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போகிறப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அந்த லேடிக்கே ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்காக ஆரம்பித்த சென்டர் தான் இது. டாக்டர் ராவ் சொன்ன மாதிரி இனிஷியலி இது சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. மேஜர் ராவ், அதுக்கப்புறம் டாக்டர் SR ராவ். லேப்ரோஸ்கோபி 1976 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கைனக் ஹாஸ்பிட்டலாக மாறியாச்சு. ஆனால் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் இந்த கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் நிறைய ஆகிட்டுருக்கு. அதனால ஒரு நல்ல மாடர்ன் கேர் ஃபார் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்.